டாக்டர் சீட் வாங்கி தருவதாக 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரிடம் தாரமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தை சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் கோவிந்தராஜன் என்பவரின் மகளுக்கு சென்னையில் டாக்டர் சீட் வாங்கி தருவதாக கூறி தருமபுரி மாவட்டம் ஆசிரியர் காலனியை சேர்ந்த ராஜேஸ்வரன் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு 70 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஆனால் டாக்டர் சீட் வாங்கி தராததோடு மட்டுமல்லாமல் பெற்ற பணத்தையும் திருப்பி வழங்காமல் தனது மனைவி ஆனந்தியுடன் சேர்ந்து கோவிந்தராஜனை கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் தாரமங்கலம் போலீசார் ராஜேஸ்வரன் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே ராஜேஸ்வரன் ஏற்கனவே பல்வேறு மோசடி வழக்குகளில் சிக்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 27 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் ஓமலூர் போலீசாராலும் 1 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாராலும் கைது செய்யப்பட்டு ஓமலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 70 லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ராஜேஸ்வரனை தாரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் அரசு அதிகாரிகள் பெயரை பயன்படுத்தி பலரிடமும் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததும், இதற்கு முன்பு குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வரலாறும் இருப்பது தெரிய வந்துள்ளது. டாக்டர் சீட் வாங்கி தருவதாக கூறி பெற்றோர்களை குறிவைத்து நடந்த இந்த மோசடி சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.